ரோகிணி மனோஜ்கிட்ட போய் சொல்கிறாங்க, கிறிஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்பா இல்லாமல், நீ வந்து அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. உடனே மனோஜ், நான் ஏன் வந்து அவங்ககிட்ட வந்து பேசணும், நீ உன் வயித்துல உள்ள குழந்தைய கலாச்சிடு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே ரோகிணி மனசொடிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனவு அவங்க அம்மா வீட்டிலே கல்யாணத்தை சிம்பிளாக முடிச்சிட்டோம், ஸோ அதனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. கல்யாணமும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு நல்லபடியாக நடக்குது. ஆனால் முத்து மாடி மேலே வீடு கட்டுறதுக்காக பர்மிஷன் கொடுக்காதனால ஆஃபீஸாக சுற்றிட்டு இருக்காரு. அப்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் கல்யாணம் முடிச்சுட்டு மனோஜும் கனகாவும் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே மீனா, என்னங்க உங்கள் அண்ணன் மாதிரி இருக்காங்க, மாலை கழுத்தோடு நிற்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவனை மாதிரி தான் இருக்குது, ஏன் திடீர்னு மாலை போட்டு சுற்றிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கூட கனகா நிற்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்னது கனகாவும் மனோஜும் மாலை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க, என்ன மீனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. கனகா பார்த்தீங்கன்னா மனோஜை கட்டி பிடிச்சிட்டு, ஹஸ்பண்ட் நம்மளுக்கு திரும்பவும் கல்யாணம் ஆகுதுல்ல அப்படின்றாங்க. உடனே கனகா அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் கனகா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லபடியாக இன்றைக்கி கல்யாணம் நடந்துச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், இதுக்கப்புறம் யாரும் உங்களை பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனகா அவங்க அம்மா. இதை பார்த்த உடனே முத்து மனோஜை பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, அவங்க உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாங்க, இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்க, அவங்க உன்னை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. உடனே மனோஜ், ஐயோ இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் வசமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்கிறாரு. உடனே முத்து கேட்குற, என்னடா திருன்னு முடிக்கிற, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்க, மாப்பிள்ளை கழுத்தோடு நிற்கிற, அந்த ரோகிணிக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட வாங்கலையாடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜ் எந்த பதில் சொல்லாமல் அப்படியே நிற்கிறாரு, என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல். உடனே கனகாம சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இவர் தான் உங்கள் தம்பியில், அன்றைக்கி கூட ஒரு ரிக்ரெஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இவங்க இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகுன்றதுனால தானே வெளியில் அனுப்பிச்சிட்டு கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி உண்மையை சொல்லிடலாம், எதுக்கு பயம் இதுக்கப்புறம், உங்கள் அண்ணன் மனோஜ் தான் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க கனகா அம்மா. உடனே முத்து கனகா அம்மா கிட்ட கேட்குறாரு, இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா, இவனுக்கு லைஃப்பில் முன்னாடி ரோகிணி ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு டிவோர்ஸே கொடுக்கல, என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பிரச்சனைன்றாங்க. உடனே கனகா அம்மா சொல்கிறாங்க, இல்லையே அந்த பொண்ணு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க கூட காசு 5 லட்சம் கேட்டாங்க, அதனால தான் நான் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தேன் 5 லட்சம் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஓஹோ அந்த காசு இப்படி வந்தானா, இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி தான் நீ சம்பாதிச்சிருக்க, அந்த காசு எப்படி வந்தனா அப்போவே கேட்டேன், ஆனால் நீ என்ன ஃப்ராடு தானே பண்ணியிருக்கேன்னு இப்போ தானே தெரியுது அப்படின்றாரு. உடனே முத்து கனகாம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா அந்த பொண்ணு இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லைம்மா, அந்த பொண்ணு வயிற்றில் இப்போ குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, இப்போதைக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற மாதிரியே இல்லை, ஆனால் நீங்கள் அதுக்காட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு கனகாம்மா கிட்ட. உடனே கனகாம்மா மன்னிச்சிட்டு கேட்குறேன், என்ன மாப்பிள்ள இவர் சொல்கிறது எல்லாம் உண்மையா, நீங்கள் டிவோர்ஸ் கிடச்சிரும் ஈஸியாக அப்படின்னீங்க, ஆனால் இப்போதைக்கு அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ டிவோர்ஸ் எப்படி கிடைக்கும், எப்படி என் பொண்ணு கூட நீங்கள் வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி கனகாம்மா கேட்குறாங்க மனோஜ்கிட்ட. உடனே மனோஜ் சொல்கிறேன், இல்லை டிவோர்ஸ் கிடச்சிரும் சீக்கிரம், அதுக்காக தான் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் எப்போரா டிவோர்ஸ் கிடைக்கும், அந்த ரோகிணி தான் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லிடுச்சு, அந்த குழந்தைக்கு அப்பா நீ தான் சொல்லிச்சு, அப்புறம் எப்போரா ரோகிணி சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுக்கும், கண்டிப்பாக ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டி வச்சிருக்கடா நீ திரும்பவும், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாருன்னு தெரில, இவ்வளோ நாளாக உன்னை நம்பிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, தினமும் உன்னால் பிரச்சனை வந்துட்டே தானே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜை பார்த்து திட்டிகிட்டே இருக்காரு.